உங்களோட சவுண்டுக்கு பின்கால பேக்ல நம்ம வேற சவுண்ட் உண்டு இருக்குது, வித்தியாசமா சவுண்ட் உண்டு. வித்தியாசமா சொல்றீங்க. இருங்க உஸ்தாத். அதனால உங்களோட இப்போ சவுண்ட் நீங்க பேசுறீங்க. கேக்குதுங்களா உஸ்தாத்? ஓகே, நீங்க இப்போ கொஞ்சம் இப்போ மைக் கேக்குதுங்களா உஸ்தாத்? மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கொண்டா சரி. ஹைர், ஓகே. கடைசியாக போன இல்ல கிளாஸ்ல உஸ்தாத், அந்த ஃபேன் பக்கத்துல இருந்தனால அப்படி சவுண்டா கேட்டிருக்குங்க உஸ்தாத். ஹை நல்லா. நாங்க ஓதுறது பகுதிக்குள்ள நாங்க வந்திக்கிறோம். அடிப்படையான சில விஷயங்களை படிச்சு கொண்டு ஓதுற பகுதிக்கு வந்திக்கிறோம். ஓதி பழகுறது என்ற பகுதியில அதுல அலிஃபினுடைய சில விஷயங்களை போன கிளாஸ்ல பேசி அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோ அல்லது பார்த்துட்டு வாங்கோ. ஏர்ட சவுண்ட் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆமா பண்ணி டிசைன் எப்படி வரணும் என்ற விஷயங்களை அவங்களோட பேசினோம். ஆமாங்க அதுல உஸ்தாத். ஆரம்பமாக உண்டுதான் இந்த வசனம் எப்படி பிழையாக உச்சரிக்கப்படுது என்கிற விஷயம் நான் பேசினது. அதாவது இந்த இடம் சில போது ஐனுடைய உச்சரிப்புக்கு ஐ என்ற சவுண்ட்ல உச்சரிக்கப்படுறது, சில நேரங்கள்ல யாவினுடைய ஈ என்ற சவுண்ட்ல உச்சரிக்கப்படுறதாக மிகும். இதுதான் கடைசியா நாங்க பேசின விஷயம். இந்த ஆமா ஆமாங்க வசனத்தை உஸ்தாத். உங்க வாய்ஸ் கேக்கல உஸ்தாத். இந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி ஓதுங்க பாப்போம். ஓகே உஸ்தாத். وأما السائل فلا تنحر. இல்லையே பிழையே. இழுக்கணும். மறந்துட்டேன் உஸ்தாத். ஆ وأما السائل فلا تنحر. அம்மா ஆண்டு வராதே. பாத்தீங்களா எப்படி ஓகே மாறணும்? ஓகே உஸ்தாத். ஆ ஆ ஆ இல்ல மறந்துட்டீங்க. பாத்தீங்களா? ஓகே ஓகே உஸ்தாத். நியூட்ரல்ல நான் இழுத்து காட்டினேன் என்றால் உங்களுக்கு அந்த சவுண்ட் கீழ் நோக்கி வரணுங்கிறது விளங்குறதுக்காக வேண்டிதான் என்று இழுத்து காட்டினேன். உண்மையில் இந்த இடத்துல வர வேண்டியது என்று வராது. நீட்ட இயலாது, இழுத்து ஓத இயலாது. சரியா ஓதுங்க. وأما السائل فلا تنهر. அந்த நிப்பாட்டுறீங்க அந்த இடத்துல என்ன பிரச்சனை? மூச்சு கஷ்டம் அப்படியா? அந்த அலீஃப் ஒரே மைண்ட்ல ஓடுது உஸ்தாது. நீங்க அந்த சவுண்ட் சொன்னதுனால எனக்கு அதே மைண்ட்ல ஓடுது. நல்லம் குட் நல்லம் அதை மைண்ட்ல கட்டாம வச்சுக்கணும். அதோட சேர்த்து நான் சொன்னேன் உங்களுக்கு, நாங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னோம். அதாவது எங்களோட டோனும் பழசு படிச்ச எங்க டீக்கிறது உண்டு. எழுத்து உச்சரிப்புங்கிறது ஆமா புதிய புதிய விஷயம் ரெண்டு ஜாயிண்டாக கொள்ள பல பிரச்சனைகள் வாடுறது இயல்பு. அதுல ஒன்றுதான் இந்த விஷயம். அது மைண்ட்ல ஈக்கிறணும். ஆனா எங்களோட ஓதல்ல அது வந்து ஃப்ளோல வந்துடணும். ஓகே وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. ஓகே உஸ்தாத். திரும்ப நான் ரீட் பண்ணட்டுமா? ஓதுங்க ஓதட்டுமா ஓதுங்க ஓதுங்க. உஸ்தாத்? சரியாக வரைக்கும் நீங்க ஓதலாம். அதான் உங்களோட வேலை. வேற ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு. وأما وأما السائل فلا تنحر. இல என்றதுக்கு பின்னால உங்களோட மூச்சு என்ன நடக்குது சொல்லுங்க பாபு. இல என்ன செய்யுது? நிக்குது அப்படியா? அது ஜாயினுக்கு வரணுமே. இல்ல. ஓகே உஸ்தாத். இல்ல நான் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன் உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். இல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப அந்த நுணுக்கமான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அதை சொல்லுங்க பாபு. இந்த இடத்துல இல என்று உச்சரிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்றீங்க? நிப்பாட்டுறீங்க அப்படியா? உங்களை அறியாம இல்ல. நிப்பாட்டுறது அப்படியா? ஆமா, அறியாம தான். ஏன்னா எனக்கு அந்த அலீஃபோட சவுண்டே அங்க ஃபோக்கஸ் ஆகுதா உஸ்தாத். அதனால கரெக்டா ஓதுறோமா, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோமா அப்படின்ற ஒரு தாட்டே ஓடுது உஸ்தாத். ஓகே நல்ல அதனால குட். அந்த இடத்துல ஸ்டாப். அந்த இடத்துல என்ன செய்றீங்க? அதான் சொல்லுங்க. அந்த இடத்துல கம்மியாகி நிப்பாட்டுறீங்களா அல்லது சவுண்ட் இல்லாம போகுதா? என்ன நடக்குது? அந்த இடத்துல வந்து நிற்பாட்டிடுறேன் உஸ்தாத். நிப்பாட்டுறீங்க. சரி, இப்ப நீங்க அந்த இடத்துல நிறுத்தாம ஓதணும். நீங்க நிறுத்தாம ஓதி பழகுற நேரம் உங்களுக்கு இன்னொரு சவால் ஒன்று வரும். என்ன தெரியுமா? இந்த லாம் என்ன செய்யும் என்றால் ஓட்டோவா நீட்டுப்பற்றும், இழுத்துப்பற்றும். அதுவும் கவனமா பார்த்துக்கோங்க. சரி, நான் இன்னும் ஒரு ஓகேங்க தவறை உஸ்தாத். நோக்கி போவோம். சரியா பாருங்க. உண்மையில இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த அலிஃபை நீங்க முன்னால உள்ள எழுத்தோட சேர்க்கப்படாது. இந்த என்ற எழுத்தோட சேர்த்தீங்கன்னா தான் பிரச்சனை.
அதுலேருந்து தனியாக வெளிப்படுத்தி வேறுபடுத்தி ஓதுற நேரத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி ஈல ரெண்டு விஷயம் மிக்குது. இந்த மிக்குது, இந்த ஈ மிக்குது. நம்ம ஆமா இன்னும் ஒரு உஸ்தாத். இடத்துக்கு போவோம். இதை வந்து பார்ப்போம். ரெண்டாவது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நான் சொன்னேனே, நீங்க இப்ப என்ன செய்றீங்க? எழுத்துற உச்சரிப்பு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்க. உங்களோட டோனை ஃபுல்லா மறைஞ்சிட்டீங்க. உங்களோட ராகத்தை மறைஞ்சிட்டீங்க. ஆமா உஸ்தாத். ஆ, ஓகே உஸ்தாத். எடுத்து போது திரும்ப பார்ப்போம். ஓகே உஸ்தாத். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் அப்படி அல்ல. ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். நான் இந்த ஓதல் எடுக்கிறதுக்கு தான் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு 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 கென்செப்ட்னு விளங்கப்படுத்தினேன். நான் கண்ணால ஓதுறதும் வாயால ஓதுறதும் ஞாபகம் இருக்குதா? ஆஹ் ஆமா ஆமாங்க உஸ்தாத், அங்க நீங்க அந்த சொன்னீங்க. அந்த ப்ராக்டிஸ் அந்த கென்செப்ட் அந்த பார்ட் உங்களுக்கு இங்கதான் நிறைய தேவைப்படும். ஓகே உஸ்தாத். இல்லைங்களா? அந்த சைடு இல்லாம உங்களால இங்க ஓத இயலாது. உங்களுக்கு என்ன எடுக்கும்? மைண்ட்ல வந்து அடே நான் உச்சரிக்கிறேனா, ஏட சவுண்ட் வருதாண்டி யோசனையோட நிறைய திக்கி திக்கி ஆமா திக்கி தான் நாங்க போகணும். அப்ப அப்படி அல்ல. நாங்க அந்த யோசனைய சரி கவனமா திக்காம எடுத்துக்கொள்ளணும். அதான் முக்கியம். அதுதான் அந்த கண்ணால ஓதுறதும் வாயால ஓதுற பகுதி என்ற அந்த பகுதி முக்கியமான பகுதி. சரி போதும் பாபு. சிரா ஓகே உஸ்தாத். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ஓகே குட். இப்ப நான் இதுல ஐனெல்லாம் பத்தி எதுவும் பேசல. உங்களோட ஏர்ட சவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணுதாதான் முக்கியமான விஷயமா. சரி, இப்ப நாங்க ஓகே இன்றைக்கு உஸ்தாத். அது ஒரு முக்கியமான ஒர்க்கு வரும். முதல் 2 வசனத்தையும் நாங்க தந்திக்கிறோம். 3ஆவது வசனத்தை வந்து பார்ப்போம். وأما السائل இல்ல وأما மூணாவது السائل فلا تنحر. இல்ல 2ஆவது வசனம் நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. நான் அதுல பிரச்சனைகள் அடையாளப்படுத்திக்கிறேன். 3ஆவது வசனத்தை நாங்க ஓதும். ஓகே உஸ்தாத். وأ- وأ- وأنزلنا من المغسرات ماء سجا. ஆஹா ஆஹா, நீங்க அந்த பிராக்டிஸ் பண்றது போதாது சிஸ்டர். அதாவது நான் சொன்னேனே உங்களுக்கு, வாயின் மூலமாக ஓதுறது, கண் மூலமாக ஓதுற என்ற பகுதி படிப்பிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று தந்தேன். என்ன ஒர்க் தந்தேன் சொல்லுங்க பாபு. அதாவது குரான்ல வந்து ம். இருக்கக்கூடிய இந்த அலிஃபோட சவுண்ட் இல்ல வரக்கூடிய இல்ல இல்ல அது அலிப் சவுண்ட். படி இது அலிப் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் தந்த ஒர்க். நீங்க பேசுறது அதாவது ஆ மத்தோடைய பாடத்துல வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க சார். எவ்வளவு தூரத்துக்கு நிற்பாட்டணும், இல்ல எந்தெந்த இடத்துல அது மத்திர நிற்பாட்டணும். பாடம். நான் கேட்டது என்ன தெரியுமா? நான் கேட்கிறது சிஸ்டர் உங்கள்ட்ட அந்த கண் மூலமாக ஓதுதல், வாயின் மூலமாக ஓதுதல் என்ற 2 பாட்டிக்கு தானே. ஆமாங்க சார். அந்த பகுதியை படிப்பிச்சு முடிஞ்சு நான் ஒரு ஒர்க் தந்தேன். என்ன ஒர்க் அது? அந்த ஒர்க்கை செஞ்சாதான் எங்களால குர்ஆன்ல திக்காம ஓதலாம், சரளமாக ஓதலாம். ரிப்பீட் பண்ணி பண்ணி அன்சல்னா மினல் என்று ஓதாம ஒரே ஸ்டைல்ல ஒரே ஃப்ளோல எங்களுக்கு ஓதி கொண்டு போறதுக்கான மெத்தடை பிடிச்சு கொள்றதுக்கு நான் ஒரு வேலை செய்ய சொன்னேன். அதாவது கடைசி வரைக்கும் அந்த வசனங்களை வந்து கண்ணுல பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து ஓதுற மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொன்னீங்க சார். Good. அந்த ப்ராக்டிஸை நீங்க டெய்லி செய்யணும். அது நல்லா ஓகேங்க பார்த்துட்டு சார். செய்யறா இல்ல சிஸ்டர், கண்ணால பார்த்து கொண்டு போற ஃப்ளோல பின்னாடி எங்களோட வாய் அதை ஓதிக்கொண்டே வரணும். இப்படி இல்ல. இப்போ ஓகேங்க உதாரணத்துக்கு சார். இந்த வசனத்தை ஃபுல்லா கண்ணால் நல்லா பார்த்துட்டு திருப்பி ஓதை ஸ்டார்ட் பண்ற என்றதல்ல அதோட மீனிங். ஓகேங்க நீங்க சார். கண்ணால அன்சல்னான்னு பார்த்து கொண்டு போக அவங்களுக்கு பின்னாடி அன்சல்னான்னு உங்களோட வாய் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே வரணும். முன்னாடி கண் பார்க்கணும், பின்னாடி நாய் வந்து வாய் வந்து கொண்டிருக்கணும். இந்த ஸ்பீட் கொஞ்சம் ஓகே கண்ட்ரோல் பண்ணணும். முன்னுக்கால கண்ணால பார்த்து கொண்டு போற ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? ஓகேங்க சார். கண்ட்ரோல் இன்ஷா பண்ணாதான் இப்ப அல்லாஹ். நீங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்க. இந்த 3ஆவது வசனத்தை நீங்க ஓதுற நேரம் எத்தனை முறை ரிப்பீட் பண்ணீங்க? அன்சல்னா அன்சல்னா மினல். உங்களுக்கே கஷ்டமாகி வசனத்துல கடைசி குழம்பிட்டு எப்படி நிப்பாட்டும். சரி சஜ்ஜா அஜ்ஜா என்று
இந்த வித்தியாசமான மெத்தட் ஆமாங்க நிப்பாட்டுறீங்க. உஸ்தாத். ஆமாங்க உஸ்தாத். இதுல முதல் பகுதி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்னன்னு சொன்னா எழுத்துப்பிழை ரெண்டாவது விஷயம், உச்சரிப்பும் ரெண்டாவது, மூன்றாவது விஷயம் என்ன வச்சுக்கோங்க. முதலாவது எந்த ஒரு வசனத்தையும் கண்ணின் மூலமாகவும் எங்களோட வாயின் மூலமாகவும் சரளமாக இடையில பேசிட்டு திக்காம ரிப்பீட் பண்ணாம, குறிப்பா ரிப்பீட் வ வ வ என்ற அந்த ரிப்பீட்டேஷன் இல்லாம ஃப்ளோல ஓத பழகுறதுங்கிறது மிக முக்கியம். நீங்க ஓகேங்க உஸ்தாத். இது இப்படிதான் நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்து இதை நீங்க நாளைக்கு சரியாக்குவீங்களான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அது இல்ல அப்படிதான் சரி சாத்தியம் இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யணும், டெய்லி 5 வசனம், ஆக குறைஞ்சது 5 வசனம், உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத அறிமுகம் இல்லாத 5 வசனம் டெய்லி ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த மெத்தடுக்கு பழகுங்க. சரியா? ஒரு ஒரு 5 மந்த் அல்லது 6 மந்த் ஆகுற நேரம் உங்களுக்கு ஒரு 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 ஃப்ளோக்கு வந்துடும். அதாவது உங்களுடைய ஸ்பீட் எல்லாம் பேலன்ஸ் ஆயிடும். இந்த ரிப்பீட்டேஷன் ஆகிறதுக்கான காரணங்கள் நான் சொல்லி தந்திக்கிறேன். சரளமாக எங்களால் ஏன் ஓத முடியல, ஏன் எங்களுக்கு திக்குது, ஏன் எங்களுக்கு இடையில பேசிட்டு ஒரு வேண்டு நிக்கிறோம், அதுக்கான காரணங்களும் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்படிதான். அப்ப நீங்க அதுல தேடி பாருங்க. ஆமாங்க அதுல உஸ்தாத். ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு இந்த 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 மாதிரி ஓதலுக்கு பின்னுக்கால உங்கள்ட்ட இருக்குது. அந்த 4 ஓகேங்க காரணங்கள்ல உஸ்தாத். ஏதோ ஒரு காரணம் தான் இந்த நீங்க வ வ வ மீ 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 என்று ஓதுறதுக்கு உங்களுக்கு பின்னால உங்களை விடாம தடுத்து வச்சு கொண்டிருக்கிறது. அதுல 4ல ஏதோ உண்டு. அது எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது நீங்க தான், நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு பக்கத்துல இல்ல. அந்த 4ல ஒன்று தான் நீக்குதுங்கிறது கன்ஃபார்மா விளங்குது. சரியா? ஓகேங்க உஸ்தாத். நீங்க அதை பிடிச்சு கொண்டா தான் உங்களுக்கு இந்த வசனத்தை பழகும். சரி, திருப்பி ஒரு ஓதுங்க பாப்போம். சரி, இது ஒரு பெரிய வசனமா ஆயிக்குது என்ன வச்சுக்கோங்களேன். நான் இதுல இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். அப்ப நீங்க இந்த வசனத்தை யோசிக்கிறீங்க, பெரிய வசனம் ஆகிக்குது. وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ. என்ன செஞ்ச நான் இந்த இடத்துல? அந்த இடத்துல வந்து மத் ஃபத்தஹா மத் இருக்கு. அதனால நீங்க கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க உஸ்தாத். நான் சொன்னேன் உங்களுக்கு இறுதி எழுத்துல சுக்கூனை வச்சு நிறுத்துறோம் என்று சொன்னால் அதுக்கு முன்னால ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்து அடையாளங்கள் அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா நாங்க 2 செகண்டுக்கு நீட்டி நிப்பாட்டணும் என்ற ஒரு பகுதி படிச்சுக்கிறோம். ஆமாங்க உஸ்தாத். அதை நாங்க இங்க அப்ளை பண்ணணும். وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ. சரி, இப்ப நிறுத்திட்டோம்னு சொன்னா திருப்பி மான்ல இருந்து போயிருமா? அப்படி போயிடாது. அது போல எங்கிருந்து வரணும், திருப்பி இவர்ல இருந்து வரணும். من المعصرات ماء ثجاجا. இந்த ஜீம் என்ன செய்யணும், ஒரு செகண்டுக்கு நீட்டி நிப்பாட்டணும்னு படிச்சுக்கிறீங்க. ஆமாங்க இதை அப்ளை உஸ்தாத். பண்ணணும். அப்ப நீங்க ஓகேங்க உஸ்தாத். முதலாவது படிச்ச கேன்செப்ட், அதாவது வசனத்தினுடைய இறுதி எப்படி நிப்பாற்ற என்ற கேன்செப்ட். அதுக்கு பிறகு நீங்க படிச்சது எது, மத்தினுடைய கேன்செப்ட். அதுக்கு பிறகு படிச்சது சரளமாக ஓதுறது என்ற கேன்செப்ட். அதுக்கு பிறகு படிச்சது இந்த அலிஃபினுடைய கேன்செப்ட். 4மே இங்க ஒரு வசனத்துக்குள்ள வந்துடும். ஒரு வசனம் அல்ல, இந்த எல்லா வசனத்திலயுமே 4 மிகுது. ஓகேங்க இந்த உஸ்தாத். அடிப்படை நீங்க படிக்கிற நாளையும் நாங்க இப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 வசனம், 4 வசனம், கொஞ்சம் நல்லா தரோவாகி வார நேரத்துல ஒரு 15 வசனம், 10 வசனம், இன்னும் கொஞ்சம் நல்லா போக்கஸ் ஆகிற நேரத்துல 2 பக்கம், இப்படி தான் எங்களால தர இயலும் இந்த கிளாஸ் டைமுக்குள்ள. ஆனா அதுக்கு அப்பால நீங்க நிறைய ஒர்க் பண்ணாதான் எங்கட சைட்ல நாங்க செஞ்சு தருவோம். அந்த அதுல வார தவறுகள் நுணுக்கங்களை வச்சுக்கொண்டு நீங்க ட்ரை பண்ணணும் செல்ஃபா. அது முக்கியம். ஓகேங்க உஸ்தாத். இப்ப இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன், இந்த வகுப்புல இந்த 3 வசனங்களும் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டா தரப்போறேன், ஹோம் ஒர்க்கா தரப்போறேன். நீங்க என்ன செய்யணும் என்றால், முதலாவது இன்றைய பாடத்துல ரெக்கார்ட்ல பேசிட்டு நுணுக்கங்களை கவனமா கேளுங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இதுல இன்றைக்கு அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது, படிச்ச விஷயங்கள், அதாவது முன் பாடங்களோட தொடர்பான விஷயங்களா இருந்தா முன்னுக்குள்ள பாடத்தை திருப்பி கேட்க தான் வேணும். உதாரணத்துக்கு இந்த மோசிராத்தண்டி நிப்பாட்டின விஷயம், இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், என்னடா கேட்க தேவையில்லை. என்ன செய்யலாம், உங்களோட ரெக்கார்டிங் உங்களோட கையில தாராளமா இருக்குது, படிச்ச விஷயம் எல்லாம் இருக்குது. அப்போ ஒட்டவா போய் அந்த வீடியோ கொஞ்சம் நாங்க கேட்டுக்கொள்றேன். இது இப்படி இருக்குது கேட்டு அதுலயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்றேன். திருப்பி நாங்க அந்த வகுப்புக்கு வரணும். எல்லாம் முடிச்சுக்க பின்னாலதான் இந்த வசனம் மூண்டையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்து உங்களை பழகி கொண்டிருக்கிற இந்த மெத்தட்ல எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஒவ்வொரு வசனத்தையும்
ஒவ்வொரு வாய்ஸ்ல எங்களை வாட்ஸ்அப்புக்கு ஓதி அனுப்பணும். இது எப்ப நடக்கணும் இன்ஷா அல்லாஹ்? நாளைக்கு நடக்கணும். இப்ப இன்றைக்கு ஓகே நீங்க உஸ்தாத். டைம் எப்படி பிஸி ஷெட்யூல் அப்பெல்லாம் அமைக்கும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே நேரத்துக்கு உள்ளால நீ டைம் ஒன்று எடுத்து இன்றைக்கு நைட்டுக்கோ நாளைக்கு ஆஃப்டர் சுபஹோ எப்படியோ டைம் ஒன்று எடுத்து இந்த ஒர்க் எங்களுக்கு செஞ்சு தரணும். நாங்க அதை உங்களுக்கு திருத்தி தருவோம். எங்களுக்கு திருத்தத்துக்குள்ள ஓகே விளங்குவோம் நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது என்று விளங்கும். ஆகவே குறிப்பா அந்த 3 விஷயமும் வசனத்திட இறுதி சரளமாக ஓதுறது, மத்தினிட விஷயம் அலிஃப். ஓகேங்க உஸ்தாத். ஹைரப் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னால இதுல இன்னும் கொஞ்சம் நாங்க இம்ப்ரூவ் ஆகணும் எங்கிறது முக்கியமான பாயிண்ட். உங்களோட ஈட சவுண்ட் ஓகே நினைக்கிறேன். பெரும்பாலும் எனக்கு அது கிளியர் ஆகி விளங்குது. இ வந்திக்குது, ஏட சவுண்ட் வந்திக்குது. அத உங்களோட ஓதல் ராகத்தோட கொண்டு ஜாயின் பண்ற வேலையை தான் நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு பாருங்க. நல்லமா. ஓகேங்க உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.